பத்தி சொல்லணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப கூட அந்த காரா பொண்ணு சோகமா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோ என்ன அவனோட பாய் ஃப்ரெண்டோட மறுபடியும் சண்டையா? அவனும் பாவம் இவ்ளோ டைம் கால் பண்றால அந்த காலை எடுத்தாதான் என்னன்னு கேட்டா எனக்கு பிடிக்கல நான் எடுக்கலங்கறா. ஓ அப்படியே அவன் உனக்கு பிடிக்காதா? அப்ப அவன் பேரோட பாதியை உன்னோட கழுத்துல டாலரா போட்டிருக்கல, அந்த டாலர் என்ன பண்ண போறேன்னு கேட்கவும் இவன் டக்குனு அந்த டாலர் இனிமே எனக்கு தேவலான்னு சொல்லிட்டு கழட்டி வச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோயினோ சரி விடு லவனா சண்டை வராம இருக்குமா, சரி நமக்கு கிளப்புக்கு போக டைம் ஆச்சு வா கிளம்பலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் உங்களோட வீட்டு கதவை திறந்தா இந்த காராவோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்களா அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தண்ணிய போட்டு இந்த காராவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப காராவும் டேய் சரக்கு அடிக்கிறதுக்கு தானடா கிளப்புக்கே போறோம், அங்க போய் அடிச்சு தொலைஞ்சா என்னன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் வீட்ல குடிப்போம் அதுக்கப்புறம் கிளப்ல போயிட்டு குடிப்போம்னு சொல்லிட்டு இந்த பையங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. அப்ப ஹீரோனும் காரா அந்த விஷயம் மட்டும் உன்னோட அம்மாவுக்கு தெரிஞ்சது கண்டிப்பா ஒரு பெரிய பிரளயமே நடக்கும் பாத்துக்கோன்னு சொன்னா பாரு நீயும் நானும் சொன்னாதானே அம்மாவுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும், அதனால நீயும் சொல்லாத நானும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நம்ம ஹீரோயினும் காராவும் பாத்தீங்கன்னா பயங்கரமா குடிக்கிறாங்க. அதனால ரெண்டு பேத்துக்கும் போதை தலைக்கேறி போச்சு. அதுலயும் நம்ம ஹீரோயினுக்கு அச்ச சரக்கு ஒத்துக்கல போல இருக்குது. அதனால பாத்ரூம்ல போயிட்டு வாந்தி எடுக்கிறப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க பாப்பான். அப்ப ஹீரோயின் கொஞ்சம் தெளிவாயிட்டு அந்த பையல கீழே தள்ளி விட்டு அப்படியே பயத்துல வெளியில ஓடி வந்துட்டு காரா காரான்னு அவளோட ஃப்ரெண்ட கூப்பிட்டு